வணக்கம். திரையரங்கம். ஹபீபி. இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மீரா கதிரவன். முகமது யூசுப் என்ற கதாபாத்திரத்தில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா இந்த திரைப்படத்தில் அருமையாக நடித்திருக்கிறார். கடையநல்லூரில் கைத்தறி நெசவை தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய முகமது யூசுப் என்ற மனிதரின் குடும்பத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. கைத்தறி நெசவை தொழிலாக வச்சு கடையநல்லூரில் வாழ்ந்துட்டுருக்கூடிய மனிதர் முகமது யூசுப். அவருடைய மனைவியும் அவருடன் சேர்ந்து கைத்தறி நெசவு செய்யக்கூடிய வேலைகளில் துணையாக இருக்கிறார். அவருடைய மூத்த மகனும் கைத்தறி நெசவில் துணையாக இருக்கிறார். அந்த மூத்த மகனுடைய மனைவியும் அந்த தொழிலில் தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். இதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய அடுத்த மகன்தான் அபுதாகிர். அபுதாகிர் குழந்தையாக பிறந்து படிப்படியாக வளர்ந்து வாலிப வயதுக்கு அப்படின்றத படத்தில் காட்சியாக காட்டப்படுகிறது. பின்னாடி எந்திரங்கள்லாம் வந்த பிறகு கையால் செய்யப்படக்கூடிய அந்த நெசவு தொழிலில் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் என்ன, அப்படி பாதிப்புகள் உண்டான பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு பொருளாதார ரீதியாக மோசமான நிலைக்கு ஆளாகிறது என்பதை படத்தில் நமக்கு காட்சிகளாக காட்டுகிறார்கள். அபுதாகிர் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய காலத்தில் அதே பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நிலோஃபர் அப்படின்ற ஒரு இளம்பெண்ணை மனதிற்குள் காதலிக்கிறான். அந்த இளம்பெண்ணை அவன் பார்க்கிறான். அந்த இளம்பெண்ணும் அவனை பார்க்கிறாள். ஆனால் அவர்கள் இருவருமே ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டதே இல்லை. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பக்கூடிய காட்சிகள் கவித்துவ தன்மையுடன் இந்த திரைப்படத்தில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. நிலோஃபரை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்ற எண்ணத்துடன் அபுதாகிர் செல்ல அங்கு எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த காட்சிகள் அருமையாக படத்தில் படமாக்கப்பட்டிருக்கின்றன. தன்னுடைய மகன் அபுதாகிருக்கு நேரக்கூடிய துயரங்களை பார்த்து அவனுடைய அருமை தந்தையான யூசுப் எந்த அளவிற்கு மனதளவில் துடித்து போகிறார் என்பதை பார்க்கும்போது நமக்கும் மிகப்பெரிய கவலை உண்டாகிறது. தான் உயிரென நினைத்த நிலோஃபர் தனக்கு கிடைக்காமல் போன பிறகு எந்த அளவிற்கு சோகத்தின் சின்னமாக அபுதாகிர் ஆகிறான் என்பதை அருமையான காட்சிகளின் மூலம் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ஒரு சூழலில் முகமது யூசுப் மரணத்தை தழுவ வேண்டிய நிலை உண்டாகிறது. அவர் மரணத்தை தழுவிய பிறகு அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட சோக சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். பர்வீன் என்ற இளம்பெண்ணை தன்னுடைய வாழ்க்கை துணையாக அடையலாம் என்ற எண்ணத்தில் அபுதாகிர் செயல்பட அதற்கு பின்னால் வரக்கூடிய காட்சிகள் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குகின்றன. நிலோஃபரும் இல்லை, பர்வீனும் இல்லை என்ற நிலைக்கு அபுதாகிர் ஆளாகும்போது அவன் மீது நமக்கு அளவற்ற பரிதாப உணர்ச்சி உண்டாகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் வெளிநாட்டிற்கு சென்று பிழைத்து விடலாம் என்ற எண்ணத்துடன் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய அபுதாகிருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத திருப்பம் உண்டாகிறது என்ற காட்சியை பார்த்து நமக்கு அளவற்ற ஆச்சரியமும் சந்தோஷமும் உண்டாகிறது. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி சிறிதும் எதிர்பாராதது. அந்த காட்சி என்ன என்பதை படத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முஸ்லீம் பேக்ட்ராப்பில் இந்த அளவிற்கு ஆழமான அருமையான ஒரு திரைப்படம் தமிழில் உருவாக்கப்பட்டதே இல்லை என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு மிகவும் அருமையாக இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முகமது யூசுப் கதாபாத்திரத்தில் இயக்குனர் கஸ்தூரி ராஜா அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார். ஒரு சிறந்த இயக்குனரான கஸ்தூரி ராஜா
ஒரு அருமையான நடிகராகவும் இருக்கிறாரே என்ற ஆச்சரியம் நமக்கு உண்டாகிறது. சந்தோஷமாக அவர் வரக்கூடிய காட்சிகளிலும் சரி, சோகமாக இருக்கக்கூடிய காட்சிகளிலும் சரி, ஏமாற்றத்தை சந்தித்து இருக்கக்கூடிய காட்சிகளிலும் சரி, பல இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளிலும் சரி, படத்தில் மரணத்தை தழுவக்கூடிய காட்சியிலும் சரி, அவருடைய மிகச்சிறந்த நடிப்பை படம் முழுக்க நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தில் கஸ்தூரி ராஜா தன்னுடைய அருமையான நடிப்பு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி நம்முடைய மனங்களில் ஆழமாக குடிகொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அவருடைய மகன் அபுதாகிர் கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி இருப்பவர் இஷா. அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் பொருத்தமாக அவர் இருக்கிறார். சிறிது கூட மிகை நடிப்பே இல்லாமல் மிகவும் இயல்பான நடிப்பை படம் முழுக்க இந்த இளைஞர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். நிலோஃபர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் மாளவிகா மனோஜ். அந்த கதாபாத்திரத்தில் மாளவிகாவை தவிர வேறு எந்த நடிகையும் இந்த அளவிற்கு பொருத்தமாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரமாகவே மாளவிகா மாறி இருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். படம் முடிந்து வெளியே வரும்போது கூட மாளவிகா மனோஜின் அழகான முகம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டிருக்கிறது. பர்வீன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் தனஸ்ரீ சுதாகரன். அந்த கதாபாத்திரத்திற்கு இந்த நடிகை எந்த அளவிற்கு தன்னுடைய நடிப்பால் பெருமையை உண்டாக்க வேண்டுமோ அதை இவர் நன்கு செய்திருக்கிறார். படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் அருள்குமார் நடித்திருக்கிறார். அவருடைய இயல்பான நடிப்பை அவர் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனுஸ்ரேயா ராஜன் படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவருடைய பண்பட்ட நடிப்பை அவர் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. VS முகமத் அமீன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் திரைக்கதையையும் எழுதியிருப்பவர். ஒரு மாறுபட்ட கதையை எழுதியதற்காகவே இவரை நாம் பாராட்டலாம். மகேஷ் முத்துசாமி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவு மிகவும் அருமை என்று நாம் உணரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஒரு அருமையான ஒளிப்பதிவாளர் இந்த திரைப்படத்தில் பணி புரிந்திருக்கிறார் என்பதை இந்த திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் நாம் உணர்கிறோம். சாம் சிஎஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தில் இடம் பெற்றிருக்கக்கூடிய பாடல்களுக்கு மிகவும் அருமையாக இவர் இசையமைத்திருக்கிறார். இவருடைய பின்னணி இசை அருமை என்று கூறக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வல்லோனே வல்லோனே என்ற பாடல் மிகவும் அருமையாக படமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை நாகூர் அனிஃபாவின் குரல் இருப்பதைப் போல AI தொழில்நுட்ப அம்சத்தை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கிறார்கள். படத்தில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு அருமையான முயற்சி அது. அந்த பாடலை படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய விதமும் அருமை. ரூஹே ரூஹே என்ற பாடல் படத்தில் அருமையான இடத்தில் இடம் பிடித்திருக்கிறது. அந்த பாடல் படத்தில் மிகவும் முக்கியமான கட்டத்தில் வருகிறது. மிகவும் சிறப்பாக அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டிருக்கிறது. சினிமாத்தனமான எந்த காட்சிகளும் இல்லாமல் ஒரு அருமையான கதை கருவை மையமாக வைத்து ஆழமான காட்சிகளுடன் இந்த திரைப்படத்தை மீரா கதிரவன் இயக்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை இயக்கிய மீரா கதிரவனை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். மாறுபட்ட கதை கரு கொண்ட ஒரு அருமையான திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மனதில் ஆசைப்படுகிறீர்களா? மீரா கதிரவன் இயக்கி இருக்கக்கூடிய ஹபீபி என்ற திரைப்படத்தை பாருங்கள். அந்த திரைப்படம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்.